பர்த்டே பேபி சாரி வெட்டிங் டே பேபி வந்தாச்சு. கேக்க வெட்ட சொல்லலாமா? எல்லாம் ரெடி. அங்கிள் கேண்டல கொளுத்தணும், அவ்வளவுதான். இந்தாங்க அங்கிள், கொளுத்துங்க. ஊதி அணைங்க அங்கிள். மாமா அதான் சொல்றாருல, அணைங்க. மாமா அங்க என்ன பார்வை? ஊதி அணைங்க. அத்தை வந்து சேர வேண்டிய நேரத்துல கரெக்டா வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க. என்ன அத்தை, கரெக்டான நேரத்துல ஜாயின் பண்ணிப்பீங்கல்ல? மௌனம் சம்மதம். சரி ஊதுங்க. ஹாப்பி வெட்டிங் டே அங்கிள். Thank you. வெட்டுங்க அங்கிள். வெட்டுங்க. ஹாப்பி வெட்டிங் டே அங்கிள். Thanks pa. நியாயமா இந்த முதல் பேச நீங்க உங்க மனைவிக்கு தான் ஊட்டி விடணும். பாவம், அவங்களுக்கு தான் கேக்கே கிடைக்கல. பரவாயில்ல, நீங்க இவருக்கே ஊட்டி விடுங்க. இந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. அப்படியே எங்க அத்தைக்கு ஒரு பெரிய பீஸா கட் பண்ணுங்க. இந்தம்மா பிடிமா. ரொம்ப தேங்க்ஸ் பா. என் கல்யாணனால பெருசா செலிப்ரேட் பண்ணிட்டீங்க. அங்கிள், இது கொண்டாட்டம் இல்ல, அடுத்த வருஷத்துக்குள்ள நீங்க உங்க குடும்பத்தோட சேரணுங்கிற பிரார்த்தனை. நான் வாய் தவறி சொன்னா கூட அது வார்த்தை மாறாம பழிக்கும்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. உங்களை பொதுவா வச்சு சொல்றேன், அடுத்த வெட்டிங் டே வித் யோர் ஃபேமிலி தான் அங்கிள். அங்கிள் சொல்லுங்க, உங்க வைஃப் எங்க இருக்காங்க? அதெல்லாம் கை கேட்டுற தூரத்துல தான் இருக்காங்க. ஆனா கைக்கு தான் எட்ட மாட்டேங்கிறாங்க. அங்கிள், உங்க வைஃப் இருக்கிற இடத்த சொல்லுங்க, நான் போய் அவங்க கிட்ட சமாதானம் பேசி பார்க்கறேன். இல்லப்பா, அது சரிப்பட்டு வராது. ஏன் சரிப்பட்டு வராது? என்னால அவங்களுக்கு எந்த கஷ்டமும் வரவே வராதுன்னு சத்திய பிரமாணம் செஞ்சு கொடுத்துருக்கேன். இதுதான் நீங்க செஞ்ச தப்பு. நீங்க அப்படிலாம் பண்ணிருக்க கூடாது. உங்களை மாதிரி ஒரு நல்லவரை விட்டு விலகி இருக்கிறதுல அவங்களுக்கு தான் நஷ்டமே தவிர உங்களுக்கு இல்ல அங்கிள். என்னமா சொல்ற? இதுக்கு நான் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல சித்து. ஆனா இந்த கேக்க பார்த்ததும் எனக்குள்ள ஒரு கேள்வி வருது.